இந்த பாரத தேசத்துல பிறக்கிற பாக்கியம்ங்கிறது அவ்வளவு எளிதில் கிடைக்காதான் அப்படின்னு யார் சொன்னா, வியாசருடைய தந்தையான பராசர முனிவர். விஷ்ணு புராணம் பராசர முனிவர் தான் கொடுத்தார். அதுல 2வது அம்சம் 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் எல்லாம் என்ன கேக்குறாங்க, இந்தியா பாரதம் எப்ப வந்ததுன்னு கேக்குறாங்க. விஷ்ணு புராணத்துல பாரதம் இருக்கு. இந்த பாரதத்துக்கு டிமார்கேஷன் கொடுக்கிறார். உத்தரம் யத் சமுத்திரஸ்ய, இந்தியன் ஓஷனுக்கு நார்த்ல எது இருக்கோ, ஹிமாத்ரேஷைவ தட்சிணம், ஹிமாலயாஸ்க்கு தெற்க எது இருக்கோ, வருஷம் தத் பாரதம் நாம, அதுக்கு பாரதம்னு பேரு. அதுல இருக்கவங்க எல்லாம் பாரதீயத்திர சந்ததிகி, அவர்களுக்கெல்லாம் பாரதியர்கள்னு பேருன்னு பராசர முனிவர் நமக்கு கொடுத்திருக்கார். ஒரே தேசிய அடையாளம். சரிப்பா, அந்த பாரத தேசம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த 2வது அம்சம் 3ஆம் அத்தியாயத்துல 24வது ஸ்லோகம், இந்த பாரத தேசம் இருக்கே, அங்க பிறக்கிற பாக்கியம் கிடைக்குமான்னு தேவர்கள் எல்லாமே ஏங்கி கொண்டு இருக்கிறார்களாம். ஏன்னா இந்த தேசத்தில் பிறந்தவனுக்கு தான் சொர்க்கத்துக்கும் முக்திக்கும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படிப்பட்ட பாரத தேசத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று தேவர்கள் கொண்டாடுகிறார்கள் பராசர முனிவர்.